ஆண்களின் ஆண்குறி அளவு உடலுறவின் போது பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆண்களின் ஆண்குறியை பற்றியும் பெண்களின் ஜோனியை பற்றியும் இங்கு பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எம்மவர் மத்தியில் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம் உடல் உறுப்புகள் பற்றியும் செக்ஸ் பற்றியும் நமது சரியான புரிதல் இல்லாத நிலையிலேயே இந்த கேள்விகள் தோன்றுகின்றன. உடலுறவு என்பது எத்தனை இன்பமானது என்பதை அதை சரியாக செய்யும் போதுதான் தெரியும். சரி, இந்த விடயத்துக்கு வருவோம். உடலுறவு என்றால் பல பெண்களுக்கு முதலில் வருவது அச்சம்தான். இது உடலுறவின் போது ஏற்படும் வலியை பற்றியது. இதற்கு ஆண்களில் மிக பெரியது அல்லது மிக சிறியது என ஆண்குறியின் அளவுக்கு வரும்போது இரண்டும் ஒரு பிரச்சனையாக தெரிகின்றது. ஆண்குறி மிக பெரியதாக இருந்தால் அது அவர்களின் பாலியல் அனுபவத்தை அளித்துவிடும் என்று பல பெண்கள் கவலைப்படுகின்றார்கள். சிறியதாக இருந்தால் பெரிதாக இன்பம் கிடைக்காது என கவலை கொள்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க எமது ஆண்குறி மிக சிறியதாக உள்ளது, என்னால் எனது மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா என பல ஆண்களுக்கு சந்தேகம் உள்ளது. காரணம் அவர்களது ஆண்குறி சிறியதாக உள்ளமையே ஆகும். இவ்வாறு ஆண்குறியை பற்றிய பெண்களுக்கான பயமும் ஆண்குறியை பற்றிய ஆண்களுக்கான சந்தேகங்களும் உங்களது அந்யோன்யமான செக்ஸ் மற்றும் இன்பமயமான வாழ்க்கையை நிச்சயம் பாதிக்கும். ஏனெனில் செக்ஸ் என்பது உடலுறவு கொள்ளும் இருவரையும் முழு திருப்திப்படுத்தி இன்பமடைய செய்ய வேண்டும். ஆனால் திருமணமாகாத பெண்கள் செக்ஸ் குறித்து அச்சத்தில் இருக்கின்றார்கள். உடலுறவின் போது வலி ஏற்படும் என்பதாலேயே குறித்த அச்சம் அவர்களுக்கு ஏற்படும். ஆண்களின் ஆண்குறியும் பெண்ணின் ஜோடி பகுதியும் இணையும் இன்டர்கோர்ஸ் செக்ஸ் மூலமாக குழந்தை பிறக்கும். ஆனால் இது குறித்த சரியான புரிதல் தம்பதியினரிடம் இருப்பதில்லை. முதல் முறையாக உடலுறவு கொள்பவர்களுக்கு அச்சங்களும் பல சந்தேகங்களும் இருக்கும். ஆண்களுக்கு அவர்களின் ஆண்குறியில் சந்தேகம் இருக்கும். ஏனெனில் ஆண்குறி சிறிய வடிவிலும் பெரிய வடிவிலும் நபர்களின் உடல் வகை பொறுத்து இருக்கும். சிறியதாக இருப்பவர்களால் உடலுறவில் சரியாக நடந்து கொள்ள முடியாது என்றும் பெரிதாக இருப்பவர்கள் நன்றாக செயல்படுவார்கள் என்றும் ஒரு கருத்து உள்ளது. இதேவேளை பெண்ணின் ஜோனி குறித்த பல விஷயங்கள் பெண்களுக்கே தெரியாது. பாலியல் தூண்டலின் போது அதிகமாக வெள்ளைப்படுதல் மற்றும் உங்கள் ஜோனியின் அளவு பெரியதாக மாறும் என்பது தெரிவதில்லை. ஒரு பெண் பாலியல் ஆசையால் தூண்டப்படும் போது அவளின் ஜோனி பகுதி சற்று விரிவடையும். பெண்ணின் ஜோனியில் ஒரு வித்தியாசமான வாசமும் வீசும். சரியான பாலியல் தூண்டலை வழங்கும் போது பெரும்பாலான ஆண்குறி எல்லா வடிவங்கள் மற்றும் அளவுகளும் பெண்ணின் ஜோனியினுள் பொருந்தக்கூடியவையாக இருக்கும். வெறுமனே பெண் தூண்டப்பட்டு நன்கு உயர்வூட்டப்பட்டால் ஜோனி எந்த ஆண்குறியின் அளவையும் விரிவுபடுத்துவதற்கும் இடமளிக்கும் திறனை கொண்டுள்ளது. அந்த வகையில் பெண்களை நன்கு தூண்ட வேண்டும். எனவே ஆண்களே, நமது ஆண்குறி மிக சிறியதாக உள்ளது, பெண்ணை என்னால் திருப்திப்படுத்த முடியுமா என சந்தேகிக்கும் ஆண்கள் தங்கள் ஆண்குறியை சற்று நீளமாக்கிக் கொள்வதில் எந்த சிரமமும் பெண்களுக்கு இருக்காது. ஏனெனில் நான் மேலே சொன்னது போன்று பெண்ணுடனான செக்ஸ் உறவில் ஈடுபடும் போது பெண்களின் ஜோனி சற்று விரிவடைந்து எவ்வகை ஆண்குறியையும் தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு அது இடம் கொடுக்கும். எனவே எனக்கு ஆண்குறி சிறியதாக உள்ளது, சற்று அதனை பெருப்பித்துக் கொள்வதில் எந்தவித அசௌகரியத்தையும் பெண்களுக்கு ஏற்படுத்தாது. எனவே சாதாரணமாக வீட்டில் செய்யக்கூடிய உங்களது ஆண்குறியை பிறப்பிக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை மாத்திரம் இங்கு நான் தருகின்றேன். இந்த காணொலியை பார்த்து அவ்வாறே செயல்படுவதன் மூலம் உங்கள் ஆண்குறி 2 அல்லது 3 வாரங்களுக்குள் 1 தொடக்கம் 2 இன்ச் அளவில் பெரிதாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். வாங்கள் காணொலிக்குள் செல்லலாம், பார்த்து பயன்பெறுங்கள். Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done.